கனடாவில் டொரண்டோ நகருக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை கவரும் முக்கிய அம்சங்களில் ஒன்றுதான் காசா லோமா எனப்படும் கோட்டை. பழங்கால கோட்டையான இந்த கட்டிடம் 1911ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. இந்த கோட்டையினுடைய மேல் பகுதியில் தான் நாம் இப்போ நின்றுக்கிட்டு இருக்கோம். இந்த பகுதியில் இருந்து பார்த்தா டொரண்டோ நகரின் முழு அழகையும் ரசிக்க முடியும். அதிலும் குறிப்பாக டொரண்டோ நகரின் புகழ்பெற்ற CN டவரை கூட இங்கிருந்து துல்லியமாக பார்ப்பது இதனுடைய சிறப்பாகும். மூன்று தளங்களை கொண்ட இந்த கோட்டையில் போர்க்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட கருவிகள் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டு இருப்பது வியப்புக்குரிய ஒன்றாகவே உள்ளது. பொதுவாக ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்த கோட்டை என்றாலே அவற்றில் சுரங்கம் இருக்கும். குறிப்பாக போர்க்காலத்தில் பதுங்குவதற்கும் ஆயுதங்களை பாதுகாப்பதற்கும் இது போன்ற சுரங்கங்களை பயன்படுத்துவது உண்டு. அதே முறையில் தான் இந்த கோட்டையிலும் சுரங்கப்பாதை அமைத்திருக்கிறாங்க. இது தற்போது சுற்றுலா பயணிகளுக்கும் அதே போன்று இந்த கோட்டையை பார்க்க வருகிறவர்களுக்கும் திறந்து விடப்பட்டிருக்கிறது. அதன் வழியாகத்தான் தற்போது நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். பிரம்மாண்டமான இந்த கோட்டையிலிருந்து ஆட்சி அதிகாரம் செய்தது ஹென்றி பெல்லட் அவருடைய மனைவி மேரி. இவர்கள் இருவருக்கான நிர்வாக அலுவலகமாகவும் இது செயல்பட்டு இருக்கிறது. இதில் 500க்கும் மேற்பட்ட அறைகள் இருந்தாலும் மது பிரியர்களை மிகவும் கவரக்கூடியது இந்த அறை தான். ஹென்ரியும் அவருடைய சகாக்களும் விதவிதமான மதுப்பாட்டங்களை பயன்படுத்தியிருக்காங்க. அதுவும் எப்படின்னா பதப்படுத்தப்பட்டு பயன்படுத்தியிருக்கிறாங்க. அந்த அறையை தான் தற்போது காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. இதில் 1000க்கும் மேற்பட்ட ரகங்கள் இன்னும் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. கோட்டையினுடைய சுரங்கப்பாதைக்கு செல்லும் வழியில் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்கிறது. அவர்கள் இந்த அறையை இன்னும் பயன்படுத்துவதை காண முடிகிறது.